உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சம்மந்தி, வாங்க சம்மந்தி. இந்தாங்க சம்மந்தி, சிகரெட் எடுத்துக்க. ஐயோ, இந்த பழக்கெல்லாம் இல்ல சம்மந்தி. என்ன சம்மந்தி, நானே 4-5 தடவை பார்த்திருக்கேன். இந்த பழக்கம் இவரங்க பார்த்தாரு. சும்மா அடிங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? சம்மந்தி, நான் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல சம்மந்தி. என்ன சம்மந்தி பண்றது, பெத்துட்டோம், நாம தான் இறங்கி போனோம். நீங்க எதுக்கு இறங்கணும்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எதுக்கு இறங்கணுங்கிற? அதுவும் இந்த அழகர் மாதிரி ஒருத்தனை பெத்துப்புட்டு நீங்க எதுக்கு இறங்கணுங்கிற? ஏன் சம்மந்தி, இம்புட்டு நாள் எப்படி கெத்தா இருந்தீங்க? அந்த கெத்தை விட்டு கொடுக்கலாமா? நீங்க அதே கெத்துல அப்படியே இருக்க வேண்டாமா? என்னதான் இருந்தாலும் நீங்க வந்துருக்க கூடாது சம்மந்தி. அதுல எனக்கு வருத்தம் தான். அதான் வந்தாச்சு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, விடுங்களேன். ஏன் சம்மந்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க குணத்துக்கு எப்படி இத்தனை வருஷமா இந்த அழகர் பையில விட்டு வச்சிருந்தீங்க? நானா இருந்தேன்னு வைங்க, இப்ப நேரத்துக்கு நாடு கடத்திருப்பேன். சம்மந்தி விடுங்க, எதுக்கு அவனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? மனசே ஆற மாட்டேங்குது சம்மந்தி. இங்க இருங்க சம்மந்தி, பொறுக்கி பயலால உங்க நிம்மதியும் போச்சு, ஏன் நிம்மதியும் போச்சு. டேய், என்ன பொறுக்கி கிறுக்கின்னு சொல்லிட்டு இருக்க? இன்னொரு தடவை மகனை பத்தி பேசின உடம்புல தலை இருக்காது சொல்லிட்டேன். என்னடா என்ன பாக்குற? நீ இந்த வீட்டுல அடிக்கிற கூத்தலாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என் மகனுடைய குணம் தெரியாம இருக்க. ஏதோ அந்த ஆதி பையன் சொன்னனால என் மகன் உயிரோட விட்டு வச்சிருக்கான். இல்லாட்டி என் மகன் உன்னை அடிச்சா கொண்டிருப்பான் தெரியுமா? டேய் டேய், உன்னை பத்திலாம் எப்போ எனக்கு தெரியும்டா. சரி, ஏதோ கோவத்துலதான் அப்படி இருக்குன்னு நானும் பேசாம இருந்துட்டு இருந்தேன். இப்ப என்னடானா ஏன் முன்னாடி என் மகனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கியா? இதா பாரு, ஒழுங்கா இருந்து பொழைக்கிற வழிய பாரு, புரியுதா? நான் அழகர் மாதிரிலாம் இல்ல. எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். அருவாளை எடுத்தேன், தலை வேற முண்டா வேறன்னு 2 கீழே கிடக்கும். இத பாரு சம்மந்தி, நாமளாம் வயசுல மூத்தவங்க. சின்ன பசங்க தப்பு பண்ணா அது சரி பண்ணி கூடவே கூட்டிட்டு போனோம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு மேல நம்ம தப்பு பண்ணக்கூடாது. பெத்தவங்களா நடந்துக்கிட்டாதான் பிள்ளைங்களா நடந்துக்குவாங்க, புரியுதா? நீ பெரிய மனுஷனா நடந்துக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது நடந்துக்கா. என்ன சம்பந்திங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன சம்பந்தியம்மா, எங்க போனீங்க? ஆளைய காணோம். அது சின்னவ வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டேன். அண்ணே வாங்க, நீ சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஏங்க சம்பந்தியா ஒரு மாதிரியா இருக்காரு? அது ஒண்ணும் இல்ல, வெள்ளிக்கிழமை கடை திறக்கணும் இல்லையா, அதான் நம்ம வரமாட்டோம் நினைச்சு சம்பந்தி வருத்தப்பட்டு இருந்தாரு. இப்ப நம்ம வருவோம்னு தெரிஞ்சதும் சந்தோஷத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறாரு. என்ன சம்பந்தி? இனிமே என்ன நல்லது நடந்தாலும் நாங்க எல்லாமே இங்க எதுவும் நடக்க கூடாது, நீங்க எல்லாமே அங்க எதுவும் நடக்க கூடாது, சரியா? வாங்க சாப்பிடலாம். ஏங்க நீங்களும் வாங்க. இல்ல நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரி வாங்க. சரிம்மா. டேய் அழகரு, உன் அப்பம் வரைக்கும் என்னை எதிரியாத்தான் பார்க்கறான். அப்ப அவனுக்கும் வெள்ளிக்கிழமை சங்கு தாண்டியோ கடை திறப்பு விழாவுக்கு வருவான்ல, தக்காளி ஆம்பூட்டு பெரிய மொத்தமா வச்சு முடிச்சு போறேன்டா. இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஃபங்க்ஷன்ல பாத்தியா நீ வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு? எல்லாருமே ரொம்ப பாசமா அன்பா அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கடா. என்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கவங்க தனியாவே அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அத பார்த்து வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கணும், அதை விட்டு சும்மா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம எல்லா தப்புக்கும்
ஏதோ ஒரு சின்ன கோவம் தானே காரணமா இருக்கும். அந்த கோவத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. ம்? இப்படி இதையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்னோட கோவத்தை தான் தூக்கி போடணும்னு நினைச்சேன். தூக்கி போட்டுதான் ஆதிய போய் பார்த்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நம்ம எல்லாம் இப்படியே இருந்துட்டோன்னு வையேன், வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்ல. கரெக்ட் தான். ஆனா சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. சூழ்நிலைங்கிறது நம்ம உருவாக்குறது தானே. ஒவ்வொரு சூழ்நிலையையும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணாலே போதும். மத்தபடி நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்ன ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க? என் பொண்டாட்டி ஆண்டாள் தான் இதெல்லாம் பேசுறாளா இல்ல இந்த விட்டல் ஆச்சாரியா படத்துல எல்லாம் ஆவிலாம் உள்ள பூருமே அந்த மாதிரி ஏதாவது ஆவி உனக்குள்ள பூந்துருச்சா என்ன? அவ நான் கிண்டல் பண்ணாத. இத நானா பேசலடா. உள்ள ஒரு குட்டி இருக்குல்ல, குட்டி பாப்பா பையன், அவன் தான் பேச வைக்கிறான். பொண்ணு பையன் தான், பேரு தர்மா, என் அப்பா பேரு. வாய திருப்பிடுவன் சரியா? இப்பதான் என்ன கோவப்படுத்த மாட்டேன்னு சொன்ன, இப்போ உங்க அப்பன் பேரை எழுத்தன்னு வச்சுக்க. இல்லடா, நம்ம வீட்ல தான் ஆம்பளை புள்ளையே இல்லல, அதனால ஆம்பளை பையன் பிறந்தா என் அப்பா பேரு வைக்கலாம்ல. ஏன் எங்க அப்பா பேர் வைக்க கூடாதா? இல்லடா, உன் அப்பா பேரு வைக்கலாம். ஆனா உங்க வீட்ல உன் தம்பி இருக்கான்ல, அவனுக்கு பாப்பா பிறந்துச்சுன்னா உங்க அப்பா பேர் வச்சுக்கோங்க. டீல் ஓகேவா? ஏய், திரும்ப மறுபடியும் எப்படி பாக்குற? இல்ல இந்த பேச்சு இதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சுன்னா நீ இப்படியா பேசியிருப்ப? இல்ல ஜங்கு ஜங்கன் சாமி ஆடி இருக்க மாட்டே நீ. இன்னைக்கு வேற மாதிரி பேசுறிய. அதான் அப்படியே அதிர்ச்சியில உட்காந்துருக்கேன். இங்க வாயேன், இங்க வாயேன். வாடா. இப்ப எதுக்கு சும்மா சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்க? நான் தான் இனிமே கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? என்னமோ போ. நீ இப்படி பேசினாலும் எனக்கு பிடிக்கல. நீ பழைய ஆண்டாள் மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் கிக்கு. இப்ப வேறு இப்ப வேற யாரு கூட உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கு. எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போடி. ஓ, நானே இல்லனாலும் நீ விட மாட்டேன். உனக்கு பழைய ஆண்டாள் தான் பாக்கணுமா? ஆமா. அங்க பாரு. எங்க பழைய ஆண்டாள் வேணுமா? பழைய ஆண்டாள், பழைய ஆண்டாள், பழைய ஆண்டாள் தானே. பாத்துக்கோ. இந்நேரத்துக்கு என்ன உள்ள சிரிப்பு சத்தம் கேக்குது? ஆஹா, ஆண்டாளை வச்சு தான் அத்தனையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆண்டாள் அவங்களோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அவ சிரிக்க கூடாது. ஷோ, இவங்க சிரிப்பு சத்தத்தை கேட்டாலே காதுல சம்மட்டியை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய் தர்மலிங்கம், இந்த வீட்டுல சிரிப்பு சத்தம்னு ஒண்ணு கேட்டா அதுவும் சிரிப்பு சத்தமா தாண்டா இருக்கணும். வேற யாரும் சிரிக்க கூடாது, சிரிக்கவும் விடக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.